ஒரு ப்ரோக்ராமை எடுத்து நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா மாநாடு மயிலாடுலாம் அடுத்த வாரம் வருதுன்னா நான் தூங்கியே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு இந்த மாநாடு மயிலாட ஸ்டார்ட் ஆகி. ஏன்னா ஏதாவது பண்ணணும். ஆனால் அருண்குமார் சாரை பார்த்த உடனே இதோட டபுள் பண்ணணும்னு தோணுச்சு. நிர்வாகிகள் வந்தோடனே அப்படி சேரில் உட்காந்துட்டு என்னையே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தானே மாநாடு மயிலாடு உட்காருங்க மாஸ்டர். நான் லொக்கேஷனுக்கு 7 மணிக்கே போய் உட்காந்துருவேன். ஏன்னா நாம் அங்கே உட்காந்து அங்கே எல்லாருமே வேலை செய்வாங்க. அதை மாதிரி அருண்குமார் சார் சும்மா உட்காரலாம். ஆனால் அவர் அந்த நடந்ததை பார்த்த உடனே எனக்கு 10 வயசு ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவரோட சுறுசுறுப்பு 5 மணி நேரம் இந்த கலாவே நான் மறந்துட்டேன். இப்படியெல்லாம் இருக்கா செட்டு, இப்படியெல்லாம் எனக்கு டைரக்ஷனுக்கு போயிடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த சிவன் டான்ஸ் நான் எவ்வளோ ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் எல்லாரும் நினைக்க வேண்டாம், நான் இங்கேருந்து சொல்கிறேன்ல, என் மனசார சொல்லுவேன். பிடிக்கல நான் சொல்கிற கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநாடு மயிலாடில். ஏன்னா அந்த நினைக்காதது அந்த சிவன் இதுலேருந்து அந்த ஷேடோவில் ஒரு பிளே. அதாவது எப்படின்னா சினிமா ஃபீல்டில் நாங்கள் 20 வருஷமாக இருந்து எங்களுக்கு தெரியாத ஒரு டெக்னிக் அருண்குமார் சாருக்கு தெரிஞ்சிருக்கு. பியூட்டிஃபுல் சார். ஏன்னா நான் வரத்துக்கு முன்னாடி கூட கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், காமாட்சி அம்மன் கோவிலுக்கு. அப்போ அந்த ஸ்கூலில் பற்றி பேசினாங்க. ஒரு ஸ்கூல் டிசிப்ளின். எனக்கே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் திட்டுவேன், சுறுசுறுப்பாரு, பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளினரு, ரெஸ்பெக்ட். மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஸ்கூலை பற்றி கேட்டேன். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுல எல்லாமே கடவுள் இருந்தது. கடவுள் பக்தியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்பா மேலே பக்தி இருக்கும். அப்பா மேலே பக்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக டீச்சர் மேலே பக்தி இருக்கும். கண்டிப்பாக டீச்சர் மேலே பக்தி இருப்பான், அவன் பெரிய ஆளாவான் கண்டிப்பாக, ஷுர். ஏன்னா கண்டிப்பாக நான் எங்கள் அப்பா அம்மா நான் நினச்சது உங்களுக்கு என்னை பற்றி கதை நிறைய தெரியும், நினச்சது வரேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா நான் உயர்ந்து உட்கார வச்சு அந்த சந்தோஷத்தை பார்க்கணுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நிற்கிறேன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவோட அழைப்பு. எல்லாருமே அதே மாதிரி இருங்க. அது மாதிரி அந்த டிசிப்ளின் பார்த்தேன். ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல் போனால் கூடிப்பாங்க ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு. ஆனால் இங்கே வரத்துக்கு கூட அவ்வளோ ரெஸ்பெக்டாக வராங்க. ஹேட்ஸ் ஆஃப் யூ ஸ்கூல், பியூட்டிஃபுல் ஸ்கூல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் எத்தனையோ பேரை வளர்க்குறேன், என் பேரை இது பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லா அருண்குமார் சாரை ஃபாலோ பண்ணுங்கள். படிப்புக்கு படிப்பு, பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின் அண்ட் டேலண்ட். ஆனால் இவ்வளோ பெரிய டான்ஸர் நான் பார்க்கல. அந்த எண்டில் ஒரு கிளைமேக்ஸ் டான்ஸ் பண்ணார் பாருங்க, சூப்பர். அதே மாதிரி ஒவ்வொரு சினிமா டான்ஸ் நிறைய பேர் காலேஜில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் செலக்ட் பண்ண சினிமா சாங்ஸ்லேயும் நல்ல சாங்ஸ் இருக்குன்னு எடுத்து காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அறிவுரை இருந்தது. ஒரு 500வது எபிசோட் மாநாடு மயிலாட பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். எக்ஸலன்ட் கோரியோகிராஃபர் சொல்லுவேன் நான். எல்லா குழந்தைங்களும் அற்புதமாக பியூட்டிஃபுல். என் மனசார டான்ஸ் டீச்சராக சொல்கிறேன், அவங்க நல்லா இருப்பாங்க, நல்ல டான்ஸராக வருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எஜுகேஷன், நெக்ஸ்ட்டு டான்ஸு. நான் தான் படிக்காத டான்ஸுக்கு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் படிச்சுட்டும் அருண்குமார் சார் மாதிரி படிப்பும் படிக்கணும், டான்ஸராகவும் இருக்கணும். அதே மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னா சும்மா ஒரு 4 டான்ஸு இஷ்டத்துக்கு ஆடி தப்பாக ஆடுறதோட எங்கள் டான்ஸை நீங்கள் ஆர்ட்டை ஒரு தெய்வமாக நினச்சி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் செட்டு போட்டு அந்த செட்டுலாம் பியூட்டிஃபுல் செட். நாங்கள் ஒரு செட்டு போடுறதுக்கு 3/4 மணி நேரம் எடுப்போம் மாநாடு மயிலாடில். இங்கே 10 நிமிஷத்தில் டப்புன்னு முடிச்சாங்க. அதனாலதான் அதான் நான் சொல்லிட்டே இருந்தேன், இவங்களுக்கு இந்த சின்ன ஸ்டேஜ் கொடுத்தே இவ்வளோ செட்டு போட்டாங்களே, பெரிய ஸ்டேஜ் போட்டால் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட்டே உள்ளே வந்துடும் போல இருக்குன்னு நினச்சேன். அண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படியே இருங்க. அது மாதிரி ஃப்ரைடே ஆச்சுன்னா அப்பா அம்மா காலில் விழுந்துதான் கும்பிட்டு போகணும் சொன்னால் அது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அப்பா அம்மா தான் நம்மளுக்கு தெய்வம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் தெய்வத்தை கும்பிடலாம், அப்பா அம்மா தான் தெய்வம். என் மனசார ப்ரே பண்ணுறேன், இந்த ஸ்கூல் பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கண்டிப்பாக இந்தியாவில் நம்பர் 1 வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.